வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். படிப்பு அப்படின்னு சொல்றோம்ல, எதை படிப்புன்னு சொல்றோம்? பள்ளிக்கூடங்களுக்கு போய் ஆசிரியர் சொல்லி கொடுத்து அன்றாடம் படிக்கிறோமே, அதை படிப்புன்னு சொல்றோமா? இல்ல புத்தகங்களுடைய 2 அட்டைக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கக்கூடிய பக்கங்கள் இருக்கே, அதை படிப்புன்னு சொல்றோமா? இல்ல வாழ்க்கையில அன்றாட அனுபவங்கள்ல இருந்து கிடைக்குது, இதை படிப்புன்னு சொல்றோமா? எனக்கு என்னமோ பெரும்பாலும் அந்த முதல் படிப்பும் 2வது படிப்பும், அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு போய் அல்லது கல்லூரிகளுக்கு போய் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறத கேட்டு அதை படிப்புன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு அளவு இருக்கு, ஒரு காலம் இருக்கு. அதைத்தான் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம். என்ன அப்படின்னா, கத்து கொடுத்த வித்தையும் கட்டி கொடுத்த சாப்பாடும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்போம். அது கத்து கொடுத்த வித்தை. பள்ளிக்கூடத்தினுடைய அந்த மதில் சுவர்களை தாண்டி வாழ்க்கையில நீங்க அதை பயன்படுத்துற வரைக்கும் அதனால எந்த விதமான உபயோகமும் கிடையாது. இல்ல 2 அட்டைக்கு நடுவில் சிக்கின பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு 20 வரிகள் 30 வரிகள் அல்லது ஒரு 300 பக்கம், இதை படிப்புன்னு சொல்றோமா? இதையும் நான் படிப்பு அப்படின்னு ஒத்துப்பேன், ஆனா முழுமையாக இல்லை. 3வது ஒரு படிப்பு இருக்கு. நீங்க பள்ளிக்கூடங்களை தவிர்க்கலாம், கையில இருக்கக்கூடிய புத்தகங்களை தவிர்க்கலாம், ஆனா வாழ்க்கை அப்படிங்கிற மிகப்பெரிய புத்தகங்கள்ல பக்கம் பக்கமாக வரக்கூடிய அந்த படிப்பு இருக்கு இல்லையா, அனுபவங்கிற படிப்பு. இதுதான் அழுத்தமான படிப்பு. இந்த அனுபவங்களை எந்த அம்மாவும் அப்பாவும் தங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்களோ அவங்கதான் தங்க குழந்தைங்களுக்காக வாழ்க்கையில பெரிய நிதி சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க வங்கிகள்ல சேர்த்து வச்ச பணம் அல்ல, அசையும் சொத்தல்ல, அசையா சொத்தல்ல, இது எதுவுமே சொத்தா வரப்போறது இல்லை. இதெல்லாம் ஒரு அளவுக்கு கூட வரும். ஆனா எப்பொழுதுமே மனதுல ஒரு உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடியது என்ன தெரியுமா? குழந்தைங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கற அந்த விஷயம். மீண்டும் மீண்டும் அனுபவம். ஆனா எப்படி அனுபவம் தெரியும் நமக்கு? அதுக்கு வித்தியாசம் வேணும் இல்லையா? அப்போ உங்க குழந்தைங்களை யாரை பார்த்து படிக்க சொல்லுங்க? எல்லா மனிதர்கள் கிட்ட இருந்தும் படிக்கிறதுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அரசன், நல்ல ஞானி, அவன் கிளம்பி வரான். அரசனுக்கு ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா? அந்த ஊரினுடைய பெரிய ஒரு மலை இருக்கு. அந்த மலையினுடைய முகட்டுல ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில எல்லாம் தெரிந்த ஒரு ஞானி வந்து தங்கியிருக்காரு. நமக்கு ஏதாவது அவரை பத்தி தெரியணும் அப்படின்னா தாராளமா போய் பார்க்கலாம் அப்படின்னு. மன்னன் அடுத்த நிமிஷம் இந்த ஞானி கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் ஞானம் கிடைத்தா இன்னும் கொஞ்சம் அறிவு வருமே அப்படின்னு அவரை தேடி கஷ்டப்பட்டு மலையினுடைய மேலே ஏறியாச்சு. கதவை தட்டுறான். ஞானி கதவை திறக்கிறாரு. ஞானினே அவனுக்கு தோணல. அவரை பார்த்தா ஏதோ வேலையாள் மாதிரி இருக்கு. அந்த ஞானியை பார்த்தா சரி, ஞானியுடைய வேலையாள் தான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு, ஞானி எங்க இருக்காரு? வெளியில இருக்காரு அப்படின்னு பதில் வருது. ஒருவேளை வெளியில போயிருக்காரு போல இருக்கு அப்படின்னு மன்னன் நினைச்சிட்டு, வீட்டுக்குள்ள நான் வரலாமா? வரலாமே. ஒவ்வொரு அறையா இருக்கக்கூடிய 2-3 அறைகள் இருக்கு. அந்த அறைகளுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அது ஒரு சின்ன குடில். அது மன்னன் திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த இன்னொரு கடைசி பின்பக்கம் இருக்கக்கூடிய கதவு வழியா வெளியிலயும் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் மன்னன் கேக்குறான், இங்க எங்க ஞானி, ஒரு பெரிய ஞானி இருக்காருன்னு சொன்னாரு, அதை பார்க்க தானே வந்தேன், அவர் எங்க காணுமே அப்படின்னு உடனே அந்த சேவகனோன்னு மன்னன் நினைச்ச அந்த ஞானி சொல்றான், இங்க வர எல்லாருமே ஞானிகள் தான், எல்லார்கிட்டயும் எனக்கு படிக்கிறதுக்கு ஏதோ இருக்கு, என்கிட்ட ஏதோ படிக்க இருக்கு, நீங்க வந்ததே எனக்கு பெரிய ஆச்சரியம், இவ்வளவு பணிவா ஒரு மன்னன் வந்த உங்ககிட்ட இருந்து இந்த பணிவை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு அந்த ஞானி சொன்னதாக அந்த கதை சொல்லுது. குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. எப்போ பள்ளிக்கூடத்துல பஸ் ஏற்றி விடுறீங்க இல்லையா, அந்த பஸ்ல குழந்தைய பாதுகாப்பா ஏற்றி கீழே பாதுகாப்பா இறக்கி விடக்கூடிய, இவங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிடலாம், சார்னு கூப்பிடலாம், அதனுடைய கண்டக்டராக நடத்துனராக இருக்கக்கூடிய ஒரு நபர், மிக தோற்றத்துல மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஆண்டி அப்படின்னு கூப்பிடலாம், ஆயம்மான்னு கூப்பிடலாம், அந்த ஒரு பெண், அந்த வண்டியை ஓட்டக்கூடிய அந்த டிரைவர், ஸ்கூல் பஸ்ல ஒரு எல்கேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிகப்பெரிய பந்தங்களை அவங்க வாழ்க்கையில உருவாக்கிக்கிறாங்க. இந்த மிக சாதாரண நபர்கள் கிட்ட எப்படி பகிர்ந்துக்கணும்னு சொல்லுங்க, எப்படி பழகணும்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அமைதியா சாயங்காலம் ஒரு 6 மணி ஆயிருக்கலாம், 7 மணி ஆயிருக்கலாம், சோர்வுற்று போன அந்த ஆயம்மாவோ ஆண்டியோ கூட உங்க குழந்தைய பத்திரமா கீழே இறக்கி விட்டு நீங்க அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு போகும்போது மறக்காம டாட்டா காமிக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் தான் வாழ்க்கையினுடைய மிக அழகான ஒரு படிப்பு. இந்த படிப்பு உங்க குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதிகமாக உங்க குழந்தை தேங்க்யூ சொல்ல பழகும், அதிகமாக உங்க குழந்தை ப்ளீஸ் சொல்ல பழகும். வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிக எளிமையான நபர்கள் கிட்ட கூட மிக அழகான விஷயங்களை உங்க குழந்தை கண்டிப்பாக பகிர்ந்துக்கும். ஒரு நாளைக்கு நீங்க வீட்டுல இல்ல, கேஸ் தீர்ந்து போயிருக்கு, கேஸ் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு நபர், அவர்கிட்ட என்ன கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கேஸ் சிலிண்டரை உருட்டி கொண்டு வந்து உங்களுடைய அடுக்களை பக்கத்துல வைக்கும் போது மறக்காம உங்க 12 வயசு பையனாக இருக்கலாம், 15 வயசு பெண்ணாக இருக்கலாம், தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா மாடிப்படியில இறங்கி திரும்பி அவங்களுடைய வேனுக்கு போகிறதுக்கு முன்னால இந்த தேங்க்யூ எவ்வளவு பெரிய ஊட்டு சத்தா போகும் தெரியுமா? மிக சாதாரணமாக அன்றாடம் கண்ணில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட
உங்க குழந்தைங்க பணிவை பழகிக்கணும். தங்களை விட உயர்வாக தகுதியிலையும் கல்வியிலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கூட பணிவா நடக்கும் பொழுது குழந்தைங்க அவங்க கிட்டையும் பணிவை பழகிக்கணும். பணிவை விட இணக்கமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய படிப்பு. கூட்டு குடும்பங்கள்ல தாத்தா பாட்டியும் அத்தை சித்தியும் மாமா மாமியும் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் சொல்லி கொடுத்த இந்த பாடத்தை பாட புத்தகங்கள் ஏனோ இப்ப சொல்லி கொடுக்கறது இல்ல. படிப்பு வருது, படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு பரீட்சை வருது, பரீட்சை பேப்பரை திருத்தி மார்க் போட ஆசிரியர்கள் இருக்காங்க, ரேங்க் ஷீட் வருது, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வருது, போறோம் வரோம், கல்வின்னு ஒரு பேர் சொல்றோம், பட்டங்கள் வருது, வேலைகள் வருது, எல்லாம் வருது. ஆனா படிப்பு கொடுக்க வேண்டிய மிக அழகான பணிவு தான் கூட வரதில்லை. என்னைக்காவது வயலுக்கு கூட்டிட்டு போங்க குழந்தைங்களை. பக்கத்துல வயல் இருக்கான்னு பாருங்க. அங்க போயிருந்தீங்கன்னா நெல் விளைஞ்சிருக்கும், கதிர் முத்தி இருக்கும். நல்லா விளைஞ்சு முத்தி அறுவடைக்கு தயாரா இருக்கக்கூடிய கதிர்களையும் காமிங்க. எந்த விதமான பசையும் இல்லாம உள்ள நெல் மணி பிடிக்காத இருக்கக்கூடிய சாவின்னு சொல்லக்கூடிய அந்த கதிரையும் காமிங்க. எது தலை தூக்கி நிக்குதுன்னு பாருங்க, எது தலை சாஞ்சு நிக்குதுன்னு குழந்தைக்கு காமிங்க. எப்பொழுதுமே பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னு சொல்லி கொடுங்க. எல்லார்கிட்டையும் நன்றி சொல்லி கொடுங்க. எல்லாரையும் வாழ்த்து சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு நபரும் என்னன்னு புத்தகம் மாதிரி பிரிச்சு படிக்க சொல்லி கொடுங்க. எந்த குழந்தை பணிவோடு இருக்கோ, எந்த குழந்தை பெருமை பேசாம இருக்கோ, எந்த குழந்தைக்கு ஈகோ இல்லையோ அந்த குழந்தை தான் உங்களால உங்க நாட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய